விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் 2026ல எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலமாகவே இருக்கக்கூடிய தன்மைகள்ல, அட்டமாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் உச்சமடைகிறது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு. சந்திரன் அப்படியே 3, 4, 5, 6ஆம் இடத்தோட வரக்கூடிய அமைப்புகள் தான். பெரிய விஷயங்கள் சந்திரன் பாபத்துவ நிலை தான் அடைகிறாரு. 7ஆம் இடமும் 3ஆம் இடமும் பாபத்துவ அமைப்புகள்ல தான் இருக்கக்கூடிய நிலைமைகள். 7ஆம் இடம் பாபத்துவம்ன்றதை விட 7ஆம் அதிபதி சற்று அதிக பாபத்துவமாக வரக்கூடிய அமைப்பு. கூடுதலாக உங்களுடைய 6, 9ஆம் அதிபதியும் பாபத்துவ நிலையில இருக்கிறதால வேலை வருமான அமைப்புகள்ல சற்று சரியில்லாத நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய தொல்லைகள் வரும். ஆரோக்கிய தொல்லைகள், கடன் தொல்லைகள், வம்பு வழக்கு மாதிரியான அமைப்புகள்ல ஏதாவது ஒண்ணு எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதத்துல 14ஆம் தேதியிலிருந்து மே 14 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அட்டமாதிபதி உச்சமாகிறாருன்றதுனால. ஆனாலும் அவர் சுபத்துவமா சுக்கிரனோடு சேர்ந்து உச்சமாகக்கூடிய அமைப்புகள்ல சுப கடன் வரணும். ஒரு பிரச்சனையால லாபம் வரணும். ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தாலும் கூட அப்புறமா அது குணமடையணும்ன்ற அமைப்புகள்ல முதலில் கெட்டு பின்பு அது சரிப்படுத்தக்கூடிய அமைப்புகள், வீடு வாகன அமைப்புகள்ல ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள் அத்தனையிலும் இருக்கக்கூடிய நிலைகள் தான். யாருக்கிட்டையும் நீங்களா வழியை போய் பிரச்சனைகள் பண்ண தேவையில்லாத ஒரு வாரம்னு கூட சொல்லிடுவேன். ஏன்னா 3ஆம் இடம் கடுமையான பாபத்துவ அமைப்புகள்ல ராசிநாதனும் பாபத்துவமா இருக்காரு. லக்ன யோகர்கள்ல சுக்கிரன் மட்டும்தான் சற்று பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த தன்மைகள்ல எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. முதலீடு எதுவும் பண்ண தேவையில்லை. யாரையும் நம்பி அகலக்காலோ இல்ல ஆத்துல இறங்குறதோ மாதிரியான விஷயம் பண்ணீங்கன்னா பிரச்சனையில மாட்டிக்கக்கூடிய காலகட்டமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் 13ல இருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த 2026வது ஆண்டில்.